எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அப்பா, என்னம்மா இவ்ளோ அழகா இருக்க? அப்படியா? உண்மையாவே அழகா இருக்கனா என்ன? அப்ப நான் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இது மட்டும் மண்டபமா இல்லன்னு வையேன். என்ன பண்ணிருப்பீங்க? இருக்கி அனுச்சு ஏய் போதும் போதும். ச்சே, என்ன பேசுறீங்க? நீ தானமா கேட்ட. தப்புதான், ஏன் தப்புதான், தெரியாம கேட்டுட்டேன். போதுமா? நீங்களும் இந்த ட்ரெஸ்ல நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஓ, அப்படியா? ம், ஆமா, ரொம்ப ஜாலியா இருந்தீங்க போல. 2 டேஸா வீடு ஃபுல்லா ஆளுங்க. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஆமா, அப்ப நான் உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? ஆனா என்ன, உன்கிட்ட தான் சரியா பேசவே முடியல. நீதான் எல்லாரும் இருக்காங்கன்னு கொஞ்சம் பிஸியாவே இருந்த பத்தியா? அது உன்கிட்ட பேசுறத மிஸ் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, அப்புறமா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். அந்த போட்டோகிராஃபர் வேற அங்கிருந்து வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. நாமோ இப்போ ஸ்டேஜுக்கு போலாமா? போலாங்க. அனலின்றி குளிர் வீசும், இது எந்தன் சிறைவாசம், இதில் நீ மட்டும் வேண்டும் பெண்ணே. அம்மோ, ம், என்னடி ஆச்சு? வாயை திறந்து பேசவே மாட்டேன்ற. என் அம்மாவா இது? சூர்யா, இங்க நிறைய பேர் இருக்காங்களா? பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குல்ல? அப்புறம் நம்மளோட ரிசப்ஷன்னா ஆளுங்க வராம இருப்பாங்களா என்ன? கல்யாணம் ரிசப்ஷன்னா ஆளுங்க இருக்கதானமா செய்வாங்க. இதுக்கெல்லாம் கூச்சப்பட்டா எப்படி? அதான் நான் உன் கூடவே இருக்கேன்ல, அப்புறம் என்ன? ம், இருந்தாலும் ஏதோ ஒரு மாதிரி படபடன்னு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கைய கூட, என் கைய பிடிச்சுக்கோ, பயமே இருக்காது உனக்கு. ம், என்னை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய், உன்னோடு நான் என்னானதோ கும்மா. என்ன இப்போ ஓகேவா? ஆம், ஓகே சூர்யா. சரி, போலாமா? ம், வாடை காற்றுக்கு வயசாச்சு, வாழும் பூமிக்கு வயசாச்சு, கோடி யுகம் போனால் என்ன, காதலுக்கு எப்போதும் வயசாகாது. கவின், அங்க நிக்கிறாங்க பாரு, கூப்பிட்டு உட்கார வை. கார்த்திக், வாங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் அங்கிள். அங்கிள், ஆன்ட்டி வரலையா? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? வந்தாங்கப்பா, வெளியே அம்மாவை பார்த்தாங்களா, பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? ஓகே அங்கிள், வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க அங்கிள். சரிப்பா. வேலை அதிகமா இருக்கோ? அது அப்படிலாம் இல்ல அங்கிள், எல்லாம் வரவங்கள கவனிக்கிறது, அவ்வளவுதான் அங்கிள். சரி சரிப்பா. போங்க அங்கிள், உள்ள போய் உட்காருங்க. சரிப்பா. ஹலோ சார். வாங்க வாங்க. நீங்க நான் பொண்ணோட ஃப்ரெண்டு சார். பொண்ணோட ஃப்ரெண்டா? யாரு சொல்றீங்க? 2 பேர் இருக்காங்க. நான் அப்பர்ணாவோட ஸ்கூல் மேட் சார். எனக்கு இன்விடேஷன் வந்தது, அதான் பார்த்துட்டு போலான்னு. ஓ, அப்படிங்களா? ஓகே ஓகே. அங்க எல்லாரும் போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் போய் பார்த்து போட்டோஸ் எடுங்க. உள்ள போங்க. சார், என்னங்க, ஏதாச்சும் வேணுமா? அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். என்கிட்டயா? என்ன? சார், நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க சார். அதுவும் இந்த கோட் ஷூட்ல ரொம்பவே அழகா இருக்கீங்க வாட்? தேங்க்யூ. சார். அப்புறம் என்ன, ஏதாச்சும் பேசணுமா? ஆமா சார், இதுக்கப்புறம் தான் பேசணும். நானும் ரொம்ப நேரமா உங்களை நோட் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். நல்லா துரு துருன்னு அங்கேயும் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமா வேற இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என்னது, அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுது? இவர் என்னன்னா கேட்டுட்டு சில மாதிரி நிக்கிறாரு. ஆமா சார், ரொம்ப நேரமா உங்களை நோட் பண்ணிட்டே இருக்கேன். உங்ககிட்ட வந்து எப்படியாச்சும் பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் சார். இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாதிரி தெரியுது. அதான் சார், என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதான் சார் வந்து சொல்லிட்டேன். ஓ, உங்க மனசுல இருக்கிறத இவர்கிட்ட சொல்லணும்னு வந்தீங்களோ? ஆமாங்க. ஆனா நீங்க எதுக்காக இவர் பக்கத்துல இவ்ளோ க்ளோஸா வந்து நிக்கிறீங்க? உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? நான் அவர்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்ன, அந்த பொண்ணு பாட்டுக்கு கேக்குது, அப்படியே பேபான்னு முழிக்கிறீங்க? என்ன?
அது ஒண்ணும் இல்லம்மா. நான் ஏன் இவ்ளோ க்ளோஸா நிக்கிறேன்னா எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், அதனாலதான். ஐயோ அனிதா. அப்படிங்களா? சரி சரி. அப்போ என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்றதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு தானம்மா? ஆமாமா, எந்த பிரச்சனையும் இல்ல. கேக்குற அவருக்கே எதுவும் பிரச்சனை இல்ல. அப்புறம் என்னம்மா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேனே. என்ன சொல்லணும்? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகேங்க. சார், என்ன சார் அப்படி பாக்குறீங்க? உங்களை தாங்க கூப்பிடுறாங்க. திரும்பி பாருங்க சார். ஐயோ, நேரம் காலம் தெரியாம இந்த பொண்ணு வேற என்ன என்கிட்ட பேசணும்னு தெரியலையே. அனிதா வேற இப்படி பேசுறத பார்த்தா போச்சு. கார்த்தி, இன்னைக்கு மாட்டடா மகனே. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆ, என்னங்க சொல்லுங்க. சார், அதான் சொன்னனே சார். நீங்க இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க சார். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அதனால ஐயோ, அனிதா டோனே மாறுதே. போச்சு. அது வந்து சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதான் சார், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ஆ, ஆமா சார், நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒருத்தரை பார்த்துட்டு எப்படி சார் என்னால மிஸ் பண்ண முடியும்? அதனாலதான் சார் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அனிதா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க பாருடி, நான் பாட்டுக்கு அமைதியா தான் நின்னுட்டு இருந்தேன். அவங்களாதான் வந்து அப்படி பேசுறாங்க. நீ ஏன் இப்படி நிக்கிற? ஏதாச்சும் சொல்லு. நான் என்ன சொல்லணும்? அவங்க உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நீங்க தானே பதில் சொல்லணும். அனிதா, இங்க பாரு, செல்லக்குட்டி, நல்லா பேசுடி. உன் டோன் எதுக்கு மாறுது? நீ கோவமா ரெண்டு திட்டினா கூட எனக்கு எதுவும் தெரியாது. இப்படி அமைதியா நின்னா எனக்கு. அனிதா. சார், இங்க பாருங்க சார், என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன். உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க சார். இப்பவே பேசி முடிவு பண்ணிடலாம் சார். என்னது? இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க. என்னது? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு. நான் உங்களை தங்கச்சியை தானம்மா நினைக்க முடியும். நீங்க என்னன்னா இப்படி எல்லாம் பேசிட்டு போங்கம்மா. போய் தங்கச்சியை பாருங்க, போங்க. என்ன? அப்பனாவோட அண்ணாவா நீங்க? ஆமாமா, போங்க. சார் சார், உங்க வைஃப் யாரு சார்? யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை தெரிஞ்சு என்னம்மா பண்ண போறீங்க? இல்ல சார், சும்மாதான் தெரிஞ்சுக்கலாமேன்னு. நான் தான் அவரோட வைஃப். சொல்லுங்க, என்ன பேசணும்? என்னது? நீங்க தானா? ஆமாமா. இதுல ஏதாச்சும் உனக்கு டவுட் இருக்கா? இல்ல இல்லங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தானே வந்தீங்க? வந்தம்மா, ஃப்ரெண்டு பார்த்தம்மா, gift கொடுத்தம்மா, சாப்பிட்டம்மா, கிளம்பமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பண்ணக்கூடாது. சரியாம்மா? போங்க போங்க, உங்க ஃப்ரெண்டு ஸ்டேஜில் தான் நிக்கிறாங்க, போய் அவங்கள பாருங்க. சரிங்க. ச்சே, இப்போ மிஸ் ஆயிடுச்சுல்ல சார். ஆனா சார், ரொம்ப அழகா இருக்கீங்க. ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்தா சொல்லி அனுப்புங்க சார். அடிங்க. அனிதா, என்ன பண்ற? என்ன? அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா, கேட்டுட்டு அமைதியா நிக்கிறீங்க. என்ன ஃபியூச்சர்ல ஆப்ஷன் வேற கொடுக்கணுமா? அடியே வந்தியா, உன் ஃப்ரெண்ட பாத்தியா, போனமான்னு இருக்கணும். இன்னொரு முறை என் கண்ணு முன்னாடி மாட்டின அவ்வளவுதான். கிளம்புடி, முதல்ல இங்க இருந்து கிளம்புடி. அனிதா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. நான் வீட்ல இருந்து உங்ககிட்ட கிளம்புறப்பவே என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? அதானே, அவளை பார்த்த உடனே நான் சொன்னதெல்லாம் மறந்து போச்சு. இப்ப கூட உங்களை கூட்டிட்டு வர சொல்லி உள்ள சொன்னாங்க. அதனால தானே வெளியே வந்து பார்த்தேன். இல்லைன்னா எனக்கு இங்க நடந்தது எதுவுமே தெரியாம போயிருக்குமே. அனிதாமா, அப்பவே நான் சொன்னேன்ல, ஆம்பளையா அடக்க ஒடுக்கமா டீசெண்டா நடந்துக்கணும்னு. சிரிச்சு சிரிச்சு பேசிருக்கீங்க. அதனால தானே அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றா. சரி, ப்ரப்போஸ் பண்ணா அமைதியா இருக்கணுமா? அவகிட்ட என்ன சொல்லிருக்கணும்? வந்து அழகா இருக்கான்னு சொல்றப்பவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமான்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு கடைசி வரை எதுவுமே பேசாம இப்படியே நிக்கிறீங்க. அவ செகண்ட் ஆப்ஷன் கேக்குறப்ப கூட ஒரு ரியாக்ஷன் சேஞ்ச் பண்ணாம அப்படியே இருக்கீங்க. இங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருடா. ஏய், நம்ம புருஷன்டி. என்னடி வாடா போடான்னு சொல்றேன்? ஏன்? அதுக்கு என்ன? அப்படிதான்டா சொல்லுவேன். என்னடா பண்ணுவேன்? என்ன இப்ப எதுக்கு நெருங்கி வரீங்க? நகருங்க. அனிதா, இங்க பாரு. இது சடனா நடந்தது.
அந்த பொண்ணு அப்படி வந்து பேசும்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்பன்னாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. அதனாலதான் ஒரு 2 நிமிஷம் பேசினேன். அந்த பொண்ணு இப்படிலாம் பேசும்னு எனக்கு தெரியாது அனிதா. ஓ, சரி சரி. சரி, செல்லக்குட்டி இங்க பாருடி. நான் எதுவுமே பண்ணல. அவங்களா வந்து அப்படி பேசுவாங்கன்னு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனா? ம், போச்சுடா. இன்னைக்கு இவளை எப்படி சமாளிக்கிறது? வீட்ல இருந்து வரப்பவே சொல்லிதான் அனுப்புனா. ஹம். என்ன எப்படி என்ன சமாளிக்கிறதுன்னு தானே யோசிக்கிறீங்க? இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு கல்யாணம் முடியட்டும். நாளைக்கு நைட்டு உன்னை வச்சுக்கிறேன்டா. அனிதா, ம், என்ன அனிதாவை வேற மாதிரி பார்த்தது இல்லைல்ல? நாளைக்கு தெரியும். அம்மா, வைஷுமா, என்னம்மா ஒரே ஜாலியா இருந்தீங்க போல. உன்னையும் தான் வான்னு கூப்பிட்டேன். நீ தான் அக்கா கூட இருக்கேன்னு சொல்லி இங்கே இருந்துட்டியே. ஆமாம்மா, அதான் அப்பண்ண அக்காக்கும் கையலுக்கும் மேரேஜ் இல்ல. 2 நாள் அவங்க கூட இருந்தா இருக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க கிட்ட அந்த மாதிரி எல்லாம் க்ளோஸா இருக்க முடியாதுல்லம்மா. அதான் அவங்க கூட இருக்கலாமேன்னு. கரெக்ட் தானே கப்புள்ள சொல்றதும். இருக்கட்டும் விடுங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எங்க இவ்வளவு ஜாலியா இருக்க போறாங்க? அதுவும் சரிதான் சரஸ்வதி. கல்யாணம் ஆகி போனா எல்லாருக்கும் அவங்கவுங்க குடும்பம் தான் முக்கியமா இருக்கும். ஆமாக்கா. வைஷு, அண்ணா வந்துட்டானடா, பாத்தியா? வந்துட்டாரு சித்தி. சித்தப்பாவும் வந்துட்டாங்க. சித்தப்பா மாமாங்க கூட வெளியே வரவேற்கிறேன்னு அங்க நின்னுட்டு இருந்தாங்க. அண்ணா பெரிய மாமா கூட டைனிங்ல போய் நான் பாத்துக்கிறேன்னு அங்க போயிருக்காங்க சித்தி. ஓ அப்படியா, சரிடா. சரி சரி, ஒரு வேலை இழுத்து போட்டு செஞ்சாங்கன்னா சந்தோஷம் தான். நீங்க வேற சித்தி, வந்ததுல இருந்து அண்ணா ஒரு இடத்துல நிக்கல, வேலை பாத்துக்கிட்டே இருக்காரு. அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி போயிட்டு வந்துட்டே இருக்காரு. ஆமாடா, அவன் கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாமே இழுத்து போட்டு செய்வான். செய்யட்டும், என்ன இப்போ? நீ மட்டும் என்னடா வந்திருக்க? அனிதா எங்க? அங்க மாமா கூப்பிட்டாருமா. அதான் அக்கா போய் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு சொன்னா. அதான் சரி நானும் அப்படியே நின்னுட்டேன். சரிடா. சரி சரி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. அம்மா அங்க பின்னாடி ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துட்டுமா? வைஷு, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுற பழக்கம் உனக்கு இன்னும் போல. நீ சும்மா இரு, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவியா? அம்மா அம்மா ப்ளீஸ்மா, சாப்பாடு எப்பனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் எனக்கு பார்த்த உடனே சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேம்மா. என்னக்கா நீ விடு, சின்ன பிள்ளை தானே, போயிட்டு வரட்டும். வைஷு நீ போடா, நீ போய் சாப்பிட்டுட்டு வா போ. சரிங்க சித்தி. மா சரி சரி, போயிட்டு வா. ஆனா பார்த்து பத்திரம். மா, நான் என்ன சின்ன பிள்ளையா? சரிடி. அப்பா உங்ககிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை பேச முடியுதா? சரி சரி, நான் எதுவும் சொல்லல, போ போய் சாப்பிட்டுட்டு வா போ. என்னக்கா நீங்க தலைவலிக்குதுன்னு எங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுங்கக்கா. அதான் ஃபங்க்ஷன் முடிய போதில்ல, மற்ற வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தேவையில்லாம அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு அக்கா நீங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. இல்லடா நித்யா, அது அக்கா அங்க எந்த வேலையும் இல்ல. அதான் குரூப் போட்டோஸ் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம்லக்கா. இதுக்கப்புறம் எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். சரியா? நீங்க படுத்து நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்லக்கா. சரி நித்யா, தப்பா நினைச்சுக்காதம்மா. ரொம்ப டயர்டா இருக்கு, எதுவுமே பண்ண முடியல. அதான். என்னக்கா நீங்க, எங்களுக்கு எப்படி புரியாம இருக்கும்? நீங்க சும்மா இருந்தா எவ்வளவு வேலை பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு எதுவுமே கொடுக்காம இழுத்து போட்டு செய்வீங்க. இந்த மாதிரி சமயத்துல இப்படிதானக்கா இருக்கும். நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு கூட யாராச்சும் இருக்கணும்னா யாரையாச்சும் அனுப்பி விடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நித்யா, நான் கொஞ்ச நேரம் தூங்க தான் போறேன். அபிய மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அவ வேற அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடிட்டு இருக்கா. கொஞ்சம் பயமாவே இருக்கு. அக்கா, அபி எங்க பிள்ளை, நீங்க எதுக்கு அவளை பத்தி கவலைப்படுறீங்க? இப்ப கூட அவருதான் தூக்கி வச்சிருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அபிக்கு சாப்பாடு கொடுத்து நாங்க படுக்க வச்சுக்கிறோம். நீங்க நிம்மதியா தூங்குங்கக்கா. நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. அப்பா, நமக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா ருசிச்சு சாப்பிடணும் இப்போ. செம்ம டேஸ்டா இருக்கே. பரவாயில்லையே, சாக்லேட் ஃப்ளேவர் இவ்வளவு டேஸ்டா கொடுத்துருக்காங்க. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு கப்பு போய் வாங்கிக்கணும். டா 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 டா, என்ன டேஸ்டா இருக்கு. ஏய், என்ன பண்றீங்க நீ? பார்த்தா தெரியல, ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு கவின். செம்மையா இருக்கு தெரியுமா? அங்க எல்லா ஃப்ளேவருமே இருந்துச்சு. எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர்னா ரொம்ப பிடிக்குமா, அதான் போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா? ஆமா, டின்னர் ஆச்சா? இல்லையே. அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன் டின்னர் சாப்பிட்டாதான் ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா? எனக்கு ஐஸ்கிரீம் பார்த்துட்டு சாப்பிடாம இருக்கவே முடியல. எனக்கு சாப்பிடணும்னு தோணிட்டே இருந்துச்சு. அதான் இப்போ இந்த கப் சாப்பிடுவேன். அப்புறம் நைட்டு டின்னர்ல சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2 கப் வாங்கிப்பனே. அடி பாவி, அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுதான் ஒரு குறியா வச்சிட்டு இருக்க. ஆமா, எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். அதான். சரிதான்.
சரி கவின் நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா? அதுவும் சாக்லேட் ஃபிளேவர் செம்மையா இருக்கு கவின். ம் இல்ல இல்ல நான் சாப்பிடலையே. சாப்பிடுறீங்களா? நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா? ஆம், இல்ல வேண்டாம். கவின் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. டேஸ்ட் ஆச்சு பண்ணி பார்க்கலாம்ல? ம் டேஸ்டா? ஓகே. சரி இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏய் அவ்வளோலாம் நல்லா சாப்பிட முடியாது. வேண்டாம் வேண்டாம், டேஸ்ட் தானே பார்க்கணும். நீ தான் கையில வச்சிருக்கல, அதே கொடு, அதே சாப்பிட்டு பார்க்கறேன் போதும். கவின் இது வேண்டாம், நான் எச்சி பண்ணிட்டேன். இது எப்படி நீங்க சாப்பிடுவீங்க? நான் வேற வாங்கிட்டு வரேன். என்ன? பரவாயில்ல கொடு, டேஸ்ட் தானே, இதே நான் சாப்பிட்டு பார்க்கறேன் கொடு. சரி இருங்க, ஸ்பூன் ஆச்சு வேற வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வைஷு, இதே கொடு, அதான் நீ ஸ்பூன் வச்சிருக்கல. கவின் சொன்னா கேட்க மாட்டல்ல, இரு. பாதி நீயே என் பாதி நீயே, நீ இல்லாமல் நான் ஏது கண். ம் சும்மா சொல்லக்கூடாது வைஷு, செம்ம டேஸ்டா தான் இருக்கு, நல்லா இருக்கே. இன்னொரு வாய் கிடைச்சா நல்லா இருக்குமே. கவின் ம் ஒண்ணுல. நீ சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம் நல்லா தான் இருக்கு வைஷு. எனக்கு இன்னொரு வாய் கிடைக்குமா? அப்புறமா இன்னொன்னு போய் நீ வாங்கிக்கோ. என்னது? ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். ஏய் ஏய் ஏய், இரு இரு, நான் சும்மா தான் விளையாடினேன். உடனே என்னடி போ, முதல்ல ஷாக்க குறை, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் எதுக்காக வந்தேன்னா, அங்க சஞ்சயும் சுஜியும் வரேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் அங்க போய் பார்க்கறியா? அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கூட்டிட்டு போ. ம் சரி. அப்புறம் வைஷு மேடம், இப்ப வேணா எனக்கு இன்னொரு வாய் கொடுக்காம எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிலாம் எஸ்கேப் ஆக முடியாது, ஞாபகத்துல வச்சுக்கோ. சில்லென்ற தீப்பொறி ஒன்று சில சில சிலுவென குழு குழு குழுவென சர சர சரவென பரவுது நெஞ்சில் ஓய் பார்த்தாயா. மொட்டக்கண்ணி, என்ன பாருடி, என் கண்ணை பார்த்து பதில் சொல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் எஸ்கேப் ஆக முடியாது, ஓகேவா? என்ன ஓகேவா? எனக்கு நல்லாவே புரிஞ்சது கவின். எனக்கு ஓகே தான். வைஷு, இன்னைக்கு அநியாயத்துக்கு வெக்கப்பட்டு பேசுற, இப்படிலாம் பேசாத. அப்புறம் போங்க கவின், நான் கிளம்புறேன். நீங்க போய் வேலையை பாருங்க, அப்புறமா பார்க்கலாம். ஏய் மறந்துடாதடி, நாளைக்கு சாரி. கவின் நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அம்மாக்கு தெரியாம கட்ட முடியாதுன்னு. நான் உங்களுக்கு இன்னொரு டைம் கட்டி காட்டுறேன். இப்பெல்லாம் என்னால கட்ட முடியாது, எனக்கு பயமா இருக்கு. வைஷு, முந்தா நாள் நான் சொல்றப்போ சரி கட்டுறேன், அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன். இப்ப என்ன இப்படி சொல்ற? கவின் அப்போ எப்படியாச்சும் அம்மாவை சமாளிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அதனால அப்படி சொன்னேன். ஆனா இப்போ எனக்கு பயமா இருக்கு கவின். ப்ளீஸ் கவின், நான் இன்னொரு நாள் கட்டி காட்டுறேன். நாளைக்கு என்னால கட்ட முடியாது, சாரி கவின். வைஷு, கவின் ப்ளீஸ், சாரி. என்ன தப்பா நினைக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க கவின். ம் அப்போ உன்னால கட்ட முடியாதுல்ல? அ, சரி, ஓகே. சரி கவின், நான் போய் சுஜி வந்திருக்காங்களான்னு பாக்குறேன். ஆம் ஓகே. சஞ்சய், கவினுக்கு ஃபோன் பண்ண சொன்னல, ஃபோன் பண்ணியா? பண்ணிட்டேன் சுஜி, அவன் உள்ள டைனிங்ல இருப்பான் போல, வரேன்னு சொன்னான். நம்மள உள்ள வந்து உட்கார சொன்னான். நம்ம வா உள்ள போலாம். அப்படியா? சரி வா போலாம். சஞ்சய் சார், சுஜி மேம். ஹாய் வைஷு. ஹாய் மேம், உள்ள வாங்க. ஏன் ரெண்டு பேரும் இங்கே நிக்கிறீங்க? வாங்க மேம். அட என்ன வைஷு, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்களே. மேம் சும்மா தானே சொல்றீங்க. இல்லம்மா, உண்மையாவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேன். என்ன கவின் பார்த்து ஃபிளாட் ஆயிருப்பானே? மேம் அதெல்லாம் எதுவும் இல்ல. மேம் கவின் அங்க உள்ள வரவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. நீங்க வாங்க மேம், நான் உங்களை கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறேன். வாங்க சார். இட்ஸ் ஓகே வைஷ்ணவி, நீங்க ஏதாச்சும் வேலை இருந்தா பாருங்க, நாங்க போய்க்கிறோம். எனக்கு என்ன சார் வேலை இருக்கு? நானே சும்மா அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஐஸ்கிரீம் தான் சார் சாப்பிட்டுட்டு வந்தேன். நீங்க வாங்க சார், உள்ள போலாம். என்னம்மா நீ மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? எனக்கு அவ்வளவுதானே மேம், வாங்க வாங்க, அங்கதான் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாம். சார் உள்ள உட்காந்துருக்கட்டும், ஓகேவா? அதுவும் ஓகே தான். சஞ்சய் சஞ்சய் ப்ளீஸ் டா, நீ போய் உள்ள உட்கார, நான் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். சுஜி, சின்ன பிள்ளை மாதிரி இன்னும் பண்ணிட்டு இருக்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ன சின்ன பிள்ளை, எனக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. சரி சரி, நான் உள்ள உட்காந்துருக்கேன், நீ போயிட்டு வா. ஓகே சஞ்சய், இப்போ நாம போலாமா? வாங்க மேம், அந்த பக்கம் உள்ள நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க, நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அது வாங்கிக்கலாம். போலாமா? ஓகே. என்ன குமார், எங்க நிக்கிறீங்க? அம்மா அப்பா எல்லாம் சாப்பிட்டாங்களா? பாத்தீங்களா? ஆமாங்க, இப்பதான் சாப்பிட உட்கார வச்சுட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டு வரேன்னு சொன்னாங்க, நான் அப்படியே வந்துட்டேன்.
நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொன்னா கேட்காம எங்க கூட தான் சாப்பிடுவேன்னு வெயிட் பண்றீங்க. உங்களுக்கு பசிக்கும் இல்லைங்க? நாங்க கெஸ்ட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம். நீங்க போய் சாப்பிடலாம்ல. என்ன அர்ஜுன் நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு பிடிச்சதாங்க நான் பண்றேன். ஃபேமிலி ஃபங்க்ஷன் எப்பவும் இவ்ளோ பெருசாலாம் நாங்க அட்டென்ட் பண்ணது கூட கிடையாது. எப்பவும் தனியா தான் போவோம். மேக்ஸிமம் நான் எதுவுமே அட்டென்ட் பண்ண மாட்டேன். அம்மா அப்பா மட்டும் தான் போயிட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ கிராண்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கொஞ்சம் வேலையை இழுத்து போட்டு செய்யறதெல்லாம் இங்க தாங்க ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இது பிடிச்சிருக்கு. இப்படி இருக்கதான் நல்லா இருக்கு. ஸோ எனக்கு பிடிச்சதாங்க பண்றேன். சரிங்க, நான் எதுவும் சொல்லல. போதுமா? தம்பி, அங்கிள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா ஆண்டி? இப்பதான்ப்பா சாப்பிட்டுட்டு வரோம். அங்கிள் ஃபுட் எல்லாம் ஓகேவா? டேஸ்ட் எப்படி இருந்தது? ஃபுட் எல்லாம் செம்ம டேஸ்டா இருந்துச்சுப்பா. எல்லா டிஷ்ஷஸ்மே நல்லா இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தீங்களே, சூப்பரா இருந்தது. ஓகே அங்கிள். சரிங்கப்பா, மார்னிங் மேரேஜுக்கு வரணும்ல, நாங்க கிளம்புறோம். அங்கிள் ஆண்டி என்ன நீங்களும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களை 2 டேஸ்க்கு முன்னாடி வீட்ல வந்து ஸ்டே பண்ண சொன்னாங்க. அப்பவும் நீங்க வரல. இப்ப வந்து ரிசப்ஷனுக்கு வந்துட்டு கெஸ்ட் மாதிரி கிளம்புனா எப்படி? இப்பதான் குமார் சொன்னாரு அவரும் எங்க ஃபேமிலி மெம்பர்னு. அப்படி இருக்கப்போ நீங்க மட்டும் கிளம்பலாமா? ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஆண்டி, நீங்க இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க. இல்லப்பா அர்ஜுன், நாங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவுமே கொண்டு வரல. என்ன அங்கிள், உங்களுக்கு ட்ரெஸ் தானே ப்ராப்ளம், நான் ரெடி பண்றேன். மா அதான் இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன, நைட் இங்கே ஸ்டே பண்ணலாமாம். ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ நோ ப்ராப்ளம், நீங்க 2 பேரும் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா, ஓகே. குமார், அம்மா அப்பாக்கு எந்த ரூம் கம்ஃபர்டபுளா இருக்குமோ அது கொடுங்க. ஏசி ரூம்ஸ் எல்லாமே புக் பண்ணிருக்கோம். சோ அதுலயே ஒன்னு கொடுத்துருங்க. ஓகே? ஓகே அர்ஜுன், இது நீங்க சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. சரி அங்கிள், அங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். சரிப்பா, யூ கேரி ஆன். வாங்கப்பா, வாங்கம்மா, உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்றேன். தம்பி இருப்பா. அங்க போய் ஸ்டே பண்ணிருக்க, எல்லாரும் எப்படி பழகுறாங்க? ஓகேவா? டேட் ரியலி இந்த ஃபேமிலி அவ்வளோ நல்லா இருக்கு டேட். எவ்வளோ ஜாலியா இருக்காங்க. இந்த ஷாலினி சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை டேட். அவ்வளோ ஜாலியா எப்பவும் ஒத்துமையா தான் டேட் இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் அவங்க தங்கச்சிங்க 2 பேரும் கிளம்புறப்போ பயங்கரமா அழுதுட்டாளுங்க. அப்புறம் இவங்க சமாதானப்படுத்திட்டு அந்த பக்கம் தனியா வந்து அண்ணனுங்க தனியா அழுதாங்க தெரியுமா? அதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்காங்க டேட். எனக்கு இந்த ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வீட்ல நம்ம 3 பேர் மட்டும்தான் எப்ப பார்த்தாலும் எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். இங்க அப்படி இல்ல டேட், எல்லாரும் குடும்பமா உட்காந்து பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேட். எனக்கும் அப்படிதான்ப்பா தோணுது. நாங்க உள்ள வந்ததுல இருந்து இப்ப வரையும் எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? மருமகளுங்க கூட நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்க அத்தை மாமா எல்லாருமே நல்லா பேசினாங்க. ஆமாமா, எல்லாருமே நல்லா தான் பேசுறாங்க. ஷாலினி சொன்ன மாதிரி இங்க எதுவுமே இல்லம்மா. எனக்கு புரியல, அவ ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறாளோன்னு தோணுது. லிட்ரலி நானும் அதுதான்ப்பா ஃபீல் பண்ணேன். இட்ஸ் ஓகே, இப்போ போய் நம்ம என்ன அதை பத்தி பேச முடியும்? அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ அதை பத்தி எதுவும் யோசிக்காத. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என் பையன் இழுத்து பிடிச்சி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கானே. ஒரே ஆச்சரியமா இருந்தது தெரியுமா அம்மாக்கு? எனக்கு பிடிச்சுதான் மாம் பண்றேன். தெரிஞ்சதுப்பா, உன் முகத்தை பாக்குறப்ப, நீ சந்தோஷமா இருக்கிறப்பயே எனக்கு எல்லாம் தெரிஞ்சது. ஒன்னும் இல்ல, நீ போய் பாரு போ. அம்மாவும் டாடியும் இங்க இருக்கோம். இப்பவே ரூமுக்கு போய் என்ன பண்ண போறோம்? ஃபங்க்ஷன் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே டாட், நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் போய் பாக்குறேன். அம்மு, ம், என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? இது நம்மளோட ரிசப்ஷன். சோ நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்ல. அதை விட்டுட்டு இப்படி டல்லா இருந்தா எப்படிமா? ம், இல்ல சூர்யா, எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ரிசப்ஷன்னா அப்படிதான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? நல்லா சிரிக்கணும்ல. சரி சரி, என் அம்மா சிரிச்சாதான் அழகா இருப்பான். ஆனா நான் சிரிச்சே பார்க்க முடியல. சரி, ஃபியூச்சர்ல நம்மளோட கல்யாண போட்டோ எடுத்து பார்த்தா நல்லா ஹாப்பியா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி உம்முன்னு தான் இருப்பேன். ஸோ ஃபியூச்சர்ல நமக்கோட குழந்தைங்க கேட்டா என்ன சொல்லுவேன்? ஏமா உம்முன்னு இருக்குன்னு கேட்டா என்னம்மா சொல்லுவேன்? சூர்யா, ஆமா, எப்படி இருந்தாலும் அது நடக்கும் தானே. சோ அப்ப ஃபீல் பண்றதுக்கு இப்பயே கலகலன்னு சிரிச்சிடணும். சூர்யா, இப்ப என்ன உங்களுக்கு? நான் சிரிக்கணும் அவ்வளவுதானே? அதுக்காக தானே இப்ப குழந்தை வரையும் பேசிட்டு இருக்கீங்க. அப்பா, இப்ப வச்ச புரிஞ்சதே. சிரிக்கலாமே. இப்போ ஓகேவா? இப்பதான் என் அம்மா பாக்கிறதுக்கு அழகா இருக்கான். சரி, கையிடுங்க. என்னது, கை எடுக்கணுமா? அம்மோ, இதுக்கப்புறம்லாம் இப்படி சொன்னேன் அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஏய், இது நம்மளோட ரிசப்ஷன். இப்படி எல்லாம் போட்டோஸ்க்கு போஸ் கொடுக்கணும்ல. நீ என்னன்னா கையை போட்டதுக்கே எடுக்கணும்னு சொல்ற? அமைதியா ரெடி. இப்படி எல்லாம் போட்டோக்கு போஸ் கொடுக்கலனா அப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனால இப்படி எல்லாம் போட்டோஸ்க்கு போஸ் கொடுக்கணும், சரியா? ஓ, அப்படியா? அப்ப சரி.
மதர் வந்திருக்காங்களா? பாத்தீங்களா? இல்ல அப்பனா, நான் மதருக்கு கால் பண்ணேன். அவங்க நாளைக்கு காலையில தான் வரேன்னு சொன்னாங்க. என்ன? ஏன் நைட்டு வந்திருக்கலாம்ல? நானும் அப்படிதான் சொன்னேன். அவங்க மார்னிங் மேரேஜுக்கு வரதா சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னால ஃபோர்ஸ் பண்ண முடியல, சரின்னு விட்டுட்டேன். ஓ, ஓகே ஓகே. கால் வலிக்குதா? ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்கல்ல, கால் வலிக்குதுன்னா சொல்லுடா. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா. என்னங்க புதுசா வாடா போடாலாம்? அது சும்மா. ஓ, சரி சரி. நாளைக்கு இந்த நேரத்துக்குலாம் நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கோம்ல? அட என்னங்க நீங்க, காலையில கல்யாணம் முடிஞ்சிரும்ல? பாத்தியா? ஆமால, எனக்கு தான் தெரியல. உங்களுக்கா புரியல? நீங்க என்ன சொன்ன வரீங்கன்னு கூடவா எனக்கு புரிஞ்சுக்க முடியாது? பாரா, அப்போ புரிஞ்சிருச்சா? அதெல்லாம் புரிஞ்சது. அப்போ பதில்? அதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ அது பேசுறதுக்கான டைம் இது கிடையாது. நாளைக்கு என்ன பதில்னு நானே சொல்றேன். ஓ, அப்படி. அண்ணே, டிஜே ரெடியா இருக்கு. டான்ஸ் ஆடணும்னா ஆடலானே, வாங்க. அம்மு, டான்ஸ் ஆடுவோமா? சூர்யா, என்ன பண்றீங்க? எனக்கு இதுக்கே கூச்சமா இருக்கு. நீங்க என்னன்னா டான்ஸ்லாம் ஆடலான்னு? அதெல்லாம் வேண்டாம். டான்ஸ்லாம் ஆடினா அந்த கூச்சம்லாம் போயிடுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் தான் கூட இருக்கல, அப்புறம் என்ன உனக்கு? இங்க பாரு, நான் சொன்னதுதான். இதெல்லாம் நமக்கு ஒரு மெமரிஸ். நம்ம பின்னாடி எடுத்து பாக்குறப்போ, நம்ம மேரேஜ்ல இதெல்லாம் நடந்துச்சுன்னு நினைக்கிறப்போ ஒரு ஹாப்பியா இருக்கும்ல, அதுக்காக தான். சோ நம்ம எதையும் மிஸ் பண்ண கூடாது. போலாமா? சரி. ரெடியா? அருண், அதெல்லாம் இல்ல, நம்ம முன்னாடியே பிளான் பண்ணது தானே. அப்புறம் என்ன, வா. பட் நான் ரொம்ப அழகாலாம் டான்ஸ் ஆட மாட்டேன். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நமக்கு ஒரு மெமரிஸ், அவ்வளவுதான். சரியா? போலாமா? என்ன சகல, கிளம்பலாமா? ஆமாண்ணா, நான் ரெடி, கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா, அப்புறம் நாங்க வரோம். நீங்க தானே சீனியர். ஓ, ஓகே ஓகே. அப்போ அப்பனா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வெண்பால் கொண்ட சிறுதேவு இரு கால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயமே. உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவே நீ எட்டாவது அதிசயமே. வான் மிதக்கும் உன் கண்கள், தேன் பறிக்கும் கண்ணங்கள், பால் குடிக்கும் மதரங்கள் அதிசயமே. அம்மு, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னவோ செய்கிறாய் நீ, என் ஆயுள் எல்லைகள் போலாகிறாய். காந்தமா என்னை ஈர்க்கும் உந்தன் அன்பு இன்று சாந்தமா என்னை கட்டி போடும் ஜாலம் என்ன? கேட்கிறேன் கூரடி பெண்மையே.